அம்மா கொரட்டை விடுறா பாரு. அடியே தங்கா விடிஞ்சிடுச்சு போல. ஏட்டி சித்த வாசு தெளிச்சு கோலை விடாமட்டே அம்மாவுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது மட்டியே. ஏய் அம்மா போமா, வாசு தெளிக்க வேண்டாம், ஒன்றும் தெளிக்க வேண்டாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு விட்டுடலாம். கருமா ஐயோ ஏட்டி என்னடி பண்ற? ஐயோ கன்றாவி நாட்ட குடல புட்டுக்குது. உன்னை யார் இங்க வந்து தலைய வச்சு படுக்க சொன்னதே? நேற்று திண்ட கொழுக்கட்டையெல்லாம் அப்படி காத்தா வரும்னு நான் என்ன பாத்துக்கிட்டா இருந்தேன். கொண்டாடல திங்காதன்னு சொன்ன கேட்டா தானே தின்னுபிட்டு பாரு. சி எழுந்து முட்டி, எழுந்து முதல்ல வாச வெளியே வாச போயிட்டா போ. எப்போமா தூக்கம் வருது, நான் அப்புறமா போய்க்கிறேன். ஐயோ சாமி என்ன நாத்தடிக்குது. இந்த நாத்தத்துல படுத்து கிடந்தா நாம 4 நாள் கூட உசுரோட இருக்க முடியாது போல. ஏத்து ஏக பக்கமா கொண்டக்களையும் கொழுக்கட்டையும் தின்னது தப்பா போச்சு. என்ன இப்படி வயித்த கலக்குது? ஐயோ விடாம போது கிழவி வேற எதுவும் சொல்லிக்கிட்டே கிடக்கு. அத்தை தங்கம், என்னடா இது இங்க நடக்குது? ஆளுக்கு ஒரு திசையை திரும்பி படுத்து கிடக்காங்க. எத்த அடையே உன் புருஷன் கூப்பிடுறாரு, எழுந்துருமிட்டியே. என் புருஷன் என்னைய கூப்பிடுறாரு, உனையத்தனை கூப்பிடுறாரு, என்னட்டு கேளு. தங்கம் இது என்ன சரக்கு கொடுத்தானு தெரியல, ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு டீ ஒண்ணு போட்டு தெரியா? போட்டாக்லே போயா, நானே வயிற்ற கலக்குதுன்ட்டு படுத்து கிடக்குறேன். எனக்கு ஒரு டீ குடிச்சா நல்லா காலையில கலகலகலன்னு போகும். என்னைய வந்து டீ போட்டு தர சொல்ற பத்தியா? எம்மாவை எழுப்பு. என் கொஞ்சம் பாவம் எழுந்துருங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன என்னை பார்த்து எப்படி இருக்கு? நேற்று ஒரு பொம்பளை தனியா எல்லா வேலையும் எடுத்து செஞ்சு இட்டு பொழியில நான் படுத்து கிடக்கேன். என்னைய வந்து டீ போட்டுன்னு சாவடிக்கிறேன். ஏன் இந்த குந்தாணி எழுந்து போட்டு கொடுத்தா என்ன வயசானவ தானே? இதுவே என் மருமக இந்த வீட்டுல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? காலையில 5 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு ஆண்ட அலற மாதிரி அலறிக்கிட்டு கிடப்பேன். இந்த உன்னாலதானே எல்லாரும் வீட்டை விட்டு போனாங்க. போய் போடு, பேசாம போ. வாங்கத்த முடிஞ்சதை மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கதான் நம்ம யாரும் வேணாம்னு போயிட்டாங்களா, அப்புறம் என்ன விடுங்க. நம்ம மேல பாசம் இருந்திருந்தா நேரத்துக்கு இந்த கோவம்லாம் தீர்ந்து போய் நம்ம வீட்டுக்கு வந்துருக்க வேணா. இருந்தாலும் நம்ம அம்மா வச்சேன்னு சொல்லி இங்க வந்து இருக்கிறது என்ன? இப்ப உங்களுக்கு அடுத்த வீட்டுல போய் உட்காந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. எந்த மருமகனாவது மாமியா வீட்டுல போய் உட்காந்து திம்பானா? நல்ல மாநரசம் இருக்கிறவன் தின்னுவானா? சரிதான் டக்ளஸ், இன்னைக்குதான் நீ நியாயமா பேசிருக்க. அண்ணா அப்படியெல்லாம் மாறதுக்கு முழு காரணமே நீதாயா? என்ன தங்கம், நான் என்ன காரணம்? ஏ பாப்பா போட்டு இப்ப டீ போட்டு கொண்டு வாட்டி, அம்மாவுக்கு முடியல டீ. நீ போ வரையா இல்லையா? நீ சொல்றதுக்கு நானே போய் தொலைக்கலாம். அப்புறம் காலையில என்ன சாப்பாடு? காலைக்கா வீட்டுல அரிசி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் காலியா கிடக்கு. ஏன் அம்மா கிட்ட சொன்னா என்னைய ஆக்க சொல்லும். என்னால எல்லாம் இப்போதைக்கு சாப்பாடு ஆக்க முடியாது. நேத்து திண்ட கொழுக்கட்டையும் கொண்ட கடலையுமே செமிக்கல. நேத்து வச்ச கொழுக்கட்டை வேணா மீந்து போய் கிடக்கு, அது சாப்பிடுறியா? என்னடி மீந்து போன கொழுக்கட்டையை என்கிட்ட கொடுக்குறேன்? புறவை என்ன பண்ண? சோறு குழம்பு ஆக்குறதுக்கு எங்க போறது? ₹1 கையில காசு இல்ல. உன்னைய வேலைக்கு போச்சோன்னா நீ பெரிய பந்தாமலாம் காட்டிக்கிட்டு கிடக்குற. இம்புட்டுனால என் அண்ணன் உழைப்புல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. உங்க அம்மா கிட்ட ரூபா கேட்க வேண்டியதானே? எங்க அம்மாவா இந்த எப்படி கொடுக்கும் பாரு ரூபா. மாட்டுல இன்னும் பால் கறக்கல. ஓடி ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா? டீ போட்டு தரேன். பால் கறந்து அப்புறம் டீ போடுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு தீவனம் எல்லாம் போட்டுதான் பால் கறக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? ஐயோ எனக்கு தலைவலி தாங்க முடியல. சரி பால் பாக்கெட்டே வாங்கிட்டு வரேன், காசு கொடுங்க. என்னையா என்னைய வந்து காசு கேக்குற? நான் எங்க போறது? என்னத்த எங்க போறதுன்னு கேக்குறீங்க? அப்ப நான் மட்டும் எங்க போறது? எப்பா என்கிட்ட எல்லாம் ₹1 கிடையாதுப்பா. தங்கம் என்ன உன் புருஷன் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம எதுவும் பேசுறாரா? என்னமா என்கிட்ட வந்து காசு கேக்குறாரு? நீயாச்சு உன் மர்மோனாச்சு, எனக்கு எதுவும் தெரியாது. பால் பாக்கெட் வாங்கவே காசு இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. நல்லா நல்ல எலும்பா எடுத்து சூப்பு வச்சு சாப்பிடலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த நீங்க நல்ல எலும்பா? வீட்டுல கேஸ் தீந்து போய் ஒரு சுள்ளுக்கு கூட வழி இல்லாத கிடக்கு, உனக்கு நல்ல எலும்பு கேட்கதா தம்பி? என்னமோ நீ காசு எதுவும் வச்சிருந்தா நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு. ஆமையா நீ பொருள் எதுவும் வாங்கிட்டு வந்து போட்டா சமைச்சு போடுவான். இல்லையா பேசாம நாங்க பாட்டுக்கு உட்காந்துக்குவோம். தங்கம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தங்கம், ரொம்ப ஓவர். திடீர்னு என்னைய போய் காசு இருந்தா வாங்கிட்டு வானா நான் யாருக்கிட்ட போய் காசு கேட்கறது? அப்ப என்ன செய்யறது? ரேஷன் அரிசி கிடக்கு, ஆக்கி வைக்கிறோம், கஞ்சி குடிச்சுக்க. ₹1 ₹2 இருந்தா ஊறுகாய் மட்டும் வாங்கி தொட்டுக்கோ. சிட்டி இதான் ஒரு மருமகனுக்கு மரியாதையா? என்னப்பா செய்ய சொல்லு, நீயே சொல்லு, என்ன செய்யணும்? என்கிட்டயும் சுத்தமா காசு கிடையாது. என்கிட்ட இருந்தாதான் உன் பொண்டாட்டிக்கு காசு வரும். அவன்கிட்ட என்ன பண்ணுவா? இனி நீதான் வீட்டை பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும். சரிங்க சரி. இப்போதைக்கு என்னால திடீர்னு வேலைக்கெல்லாம் எதுவும் போக முடியாது. ஊர்ல எல்லா பயிலும் கறியும் மீனும் ஆக்கி திம்பானுவேன். நாம மட்டும் என்ன ரசத்தை வச்சு குடிக்கிறதா? பாக்குறவன் காரி துப்பிட மாட்டான். அவங்கார போனது சோத்துக்கு வழியில ஏதோ கிடக்குதுங்கன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்திடுவானுவேன். என்னை மட்டும் அசிங்கப்படுத்துறாதீங்க ஏத்த, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சரி இப்போதைக்கு எதுவும் செலவுக்கு நகை நட்டு இருந்தா கொடுங்க. வச்சு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வரேன். நல்ல எலும்பா நல்ல விளையாட்டு எலும்பா எடுத்துட்டு வரேன், வச்சு சாப்பிடுங்க. மருமவனா இந்த மாதிரி மாமியாரை பாத்துக்கணும்னு ஊர்காரங்க எல்லாம் அப்படியே பொறுமையா பேசணும். கடை வாங்கி திங்கிறது ஒரு பெருமை. ஏதோ கஞ்சிய கூழ குடிச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்காம கடை வாங்கி இவரு நல்ல எலும்பு வாங்கிட்டு வர போறாராம். நாங்க குடுக்கறதுக்கு நகை நட்டம் கிடையாது, வைக்கிறதுக்கு பண்ட பாத்திரமும் கிடையாது. அப்படியெல்லாம் அடமான வச்சு வாங்கி திங்கணும்னு அவசியம் இல்ல.
ஆடம்பரமா அடுத்தவன் அதை செய்வான் இதை செய்வான் அதை சாப்பிடுவான் இதை சாப்பிடுவான்னு பாத்துக்கிட்டு அவனை மாதிரியே நாமளும் வாழணும்னு நினைச்சா இந்த வெறும் கையை தான் நக்கிக்கிட்டு போக முடியும். ஏதோ இருக்கிறத வச்சு ஆக்கி போடுறான், சாப்பிட்டுட்டு போ. இத்த பாருங்க உங்க பொண்ண அப்ப என்னை அசிங்கப்படுத்தணும்னு முடிவே பண்ணிட்டா. சூப்பர் த, ரொம்ப ரொம்ப சூப்பர். சரி, உங்க விருப்பம் போல என்னமோ செய்யுங்க. 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மாட்டிலேயே போய் பால் கறந்து டீயை போடுங்க. தம்பி சக்கரை இல்ல சுத்தமா, ரேஷன்ல இன்னும் பொருள் எதுவும் போடல. அது வாங்குறதுக்கு மட்டும் எங்க அத்தை பணம் இருக்கு? எங்க இருக்குன்னா கடனா வாங்கிட்டு வரணும். என்னது, நான் போய் கடை வாங்கணுமா? அப்படி என்ன எனக்கு அவசியம் கடை வாங்கணும்னு? அப்படி கடை வாங்கி வந்து உங்களுக்கு போடணும்லாம் எனக்கு அவசியமே இல்லையா? என்ன என்ன நீ என்ன ஒரு ரூபா சம்பாதிச்சு எடுத்துருவாயனா? அதுக்கும் வழி இல்ல. கடை வாங்கியாதே குடுனா அதுவும் செய்ய மாட்டேன். அப்ப என்ன பண்றதா? சோத்துக்கு என்ன பிச்சை எடுக்கிறதா? என்னடி கிட்ட ஓவரா பேசுற? அட பாவி சண்டாளா, நீ நல்லா இருப்பியா? வா கையில கட்ட வளைக்க ஒத்த ரூபா சம்பாதிச்சு கடை வந்து குடுறான்னு சொன்னா அடிச்சு கல்லுறானே பாவி பையன். ஏய், வாயை மூட போறியா இல்ல மறு கடத்திலேயே அரைட்டுமா? சம நிறுத்துக்க தம்பி. இப்ப என்னத்துக்கு அவளை அடிக்கிறீங்க? என்ன கேட்டுட்டாவ? ஏத்த புருஷ மொண்டாட்டிக்கு இடையில நீங்க வராதீங்க சொல்லிவிட்டேன். நீங்க இருக்கீங்கன்றதாலதான் ஒரு அறையோட விட்டேன். இல்ல இவள கொன்றுப்பேன். இவளுக்கு நான் கடை வாங்கிட்டு வந்து போடணுமாமே? இந்த பாருடி, இங்க பார், என்னால முடிச்சாதான் வேலைக்கு போவேன், புரியுதா? எவகிட்டயும் போய் கை கட்டி எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டுட்டு நிக்கணும்ல எனக்கு அவசியம் இல்ல. நீ சொன்ன உடனே எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து என்னால கொடுக்க முடியாது. இப்போதைக்கு செலவுக்கு வேணும்னா எதுவும் நகநட்டு இருந்தா கொடுங்க, அதை வச்சு பாக்குறேன், புரியுதா? இந்த ஓவரா இந்த அதிகாரம் பண்றது ராஜ்யம் பண்றதுல என்கிட்ட வச்சுக்காத. படுபாவி பயல, நீ நல்லா இருப்பியாடா? என் வீட்டுல என் அண்ணன் இருந்ததுனா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இந்த பாவிய பக்கத்துல நின்று என்னை அடிக்கிற அளவு பயிருப்பானா? இப்படி நிறைய என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் வீட்டு சொத்தை தின்னுபிட்டு என்னைய அடிக்கிறானே. யார் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யார் வீட்டு சொத்தை திங்கிறான்? ஐயோ படுபாவி படுபாவி. தம்பி தம்பி, இப்ப விட போறீங்களா இல்லையா? தனியாயத்து கேட்க யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? கடவுளே, ஆம்பளை இல்லாத வீட்டுல போட்டு அடிச்சு சாவடிக்கிறானே. நீ எழுந்து வாடிங்க. இந்த பாருடி, அவ்வளவுதான் உனக்கு. இந்த பாருங்க ஏத்த, உங்க மக்களை ஒழுங்கா வாய முடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க, புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தேவையான எல்லாம் வந்து கிடக்கும். போதுமா உனக்கு இப்ப சந்தோஷமா? நிம்மதியா இப்ப? இப்படி நான் இவங்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி சாவணும்னு தானே இவ்வளவு நீ பாடுபட்ட? நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? பெத்த மவ அடி வாங்குற பாத்துக்கிட்டு நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தாயா? அப்படி நான் என்னத்தி பண்றதே? குடிக்கார பாவி போட்டு அடிக்கிறேன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னை அடிச்சவன் என்னை அடிச்சிட்டானா என் மான மரியாதை என்னத்தி ஆவருதே? ஒருவேளை சோத்துக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இவளை நம்பி நம்ம இனி என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. அவன் தான் வாங்கி போடுறோம்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, வரட்டும். இப்படியே விட்டா இவனுக்கு பொறுப்பு வராதுட்டி. உன் புருஷன் தெரிஞ்சுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. பேசாம வாயை பொத்துக்கிட்டு இரு, புரியுதா? அவன் எதுவும் வாங்கி கொடுத்தா சோறு குழம்பு ஆக்கலாம் இல்லையா? கம்முனு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு எங்கேயாவது கடக்க மூலையில பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கணுமா? அடி பாவி, 3 நேரமும் நல்ல மூக்கு முட்டை என் மைனி கையால சாப்பிட்ட நானு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கணும்னு சொல்றாளே. பச்சை தண்ணியை குடிக்கிற அளவுக்கு இந்த வயது தாங்குமா? இதுக்கு நீ பூச்சி மருந்து கொடுத்து நீ கொண்டிருக்கலாமே. ஐயோ என்ன கையாலாத உனக்கு வாக்கப்பட்ட இப்படி என் வாழ்க்கை இந்த மாதிரி நிக்குது. ஒரு தெருவா சம்பாரிச்சு போட முடியலையே, எவனால நான் என்னத்தை செய்வேன்? இனி எனக்கு யாரு இருக்கா? இம்பிட்டு நாளே என் அண்ணன் கையை எதிர்பார்த்து உட்காந்துருந்தேன். ஆனா இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனாலும் காலம் முழுக்க என் அண்ணனையே நம்பி இருக்க முடியுமா? கடங்காத பாவி, குடும்பத்தை இனி எப்படி நடத்த போறானோ தெரியலையே. ஏய் சத்யா, அந்த மரத்தை தாண்டி ஓடுனா அவுட் சொல்லிவிட்டேன். முதல்ல நீ வந்து இங்களை புடிட்ட, அப்புறமா சொல்லலாம். வரலாமா? ஆடா சொட்ட ஒருத்தி முருங்கா மாதிரி வழியில நிக்கிறா பாரு, தள்ளி. அம்மா சத்யா, சத்யாச்சி, ஐயோ பி செவி வயிறெல்லாம் வலிக்குது செவி. அஜய், இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நான் வர மாட்டேன், அம்மா பார்த்தா அடிக்கும். சத்யா இங்க பாரு, சோ கால்ல இருந்து ரத்தம் வருது. சத்யா உள்ள ஏதோ அடிபட்டுக்கும் போல, வீட்டுக்கு போலாம் வாட்டி வரல. வரல செவி, எங்க அம்மா அடிப்பாங்க செவி. அத்திக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் வா. அந்த தெரியாம பிடிச்சு தள்ளி விட்டேன்னு சொல்றேன். பாட்டி எவ்வளவு ரத்தம் வருது பாரு. அச்சச்சோ, வா வா. அம்மா அழாத மட்டி. ஐயோ நீ அழகத்தை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. வா போலாம். என்ன இங்கேயே இருந்துடலாம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? வீடுனா சண்டை இருக்கத்தான் செய்யும். நீங்களே எனக்கு புத்திமதி சொன்னீங்க, இப்ப நான் உங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியதாயிடுச்சு பாத்தீங்களா? சரி, எதுவும் நடந்தா போது போனா போதுன்னு நடந்ததை அன்னைக்கே மறந்துட்ட மாட்டி. ஆனா இவருதான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி பிடிவாதமா இருக்காரு. நீ அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு. ஆம்பளை அளவு அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் எதுவும் சொல்லி மனசு மாத்தணும். தா ரெண்டு எப்படி ஒன்னா இருக்குவல, எதுவும் அடிச்சுக்குதுவல. ஒன்னா இருந்துட்டாலும் உலகமே தலைகீழ புரண்டுரும். தங்கம் தான் பாவம். ஆனா இருந்தாலும் அவ சரியான கில்லாடிதான். ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. எல்லாமே உன் மாமியாதான் இழுத்துக்கட்டி செய்யுது. ஒரு வீடு வாசல் சுத்தம் பண்றது கூட இல்ல. ஐயே என்ன முட்டி சொல்ற? பாவண்டி கிழவி ஏற்கனவே அதுக்கு முட்டி வலி வேணும் அதுக்கு. இந்தா உன் குழந்தாரு தான் என்னை அனுப்பி வச்சாரு. போய் எதுவும் பேசி கூப்பிட்டுட்டு வா. இப்படியே இருந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு அவர் தான் என்னை அனுப்பி விட்டாரு. எங்க அக்கறை எடுத்து நீயா வந்துட்டேன்னு பார்த்தேன். அதானே
என்ன ராசாத்தி, எனக்கு நல்லது சொன்னி என்னையும் நல்ல குடும்பம் பண்ண வச்சீங்க நீங்க. இப்போ உங்க வீட்டுல பிரச்சனை நடக்குது, நானா இருந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உங்க நெட்ட பொண்ணையும் கீதாவும் வரலையா? நாங்க வந்த பிறகு வந்து கூட எட்டி பார்க்கல அழுவ. அழுவதான் புதுசா ஏதோ பிசினஸ் தொடங்கியிருக்காளுவல. பிசினஸா? என்னது முட்டிய? பாட்டி சத்தியா என்ன முடியாச்சு? இந்த பிள்ளை சட்டையில ஒரு கரையா இருக்கு. நாங்க ஓடி பிடிச்சு விளையாண்டோமா, அப்ப சத்திய கீழே தடுக்கி விழுந்துட்டா. அந்த அவளை பிடிச்சு தள்ளி விட்டேன், அவளா விழல. ஆறு வசந்தி அவளை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு. பொம்பளை பிள்ளை வீட்டுல எதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிறது விட்டுவிட்டு ஆம்பளை பையல கூட உனக்கு என்னட்டு விளையாட்டு? இத்தனை முறை சொல்லிருக்கேன், அவன கூட சேர்ந்து விளையாட தானே. அடிப்பட்டதோட போச்சு, கை காலை எங்கேயும் முறிஞ்சு போயிடுச்சுன்னா எவனையும் கட்டிக்குவேன். பிள்ளைக்கு முதல்ல என்னன்னு பாருக்கா. வா. நான் வர மாட்டேன். வரல சுபினே, நாங்க தொடப்பக்கட்ட இருக்கு பாரு, அதையடே. என்ன நீ அவ பாவம் விழுந்து வந்திருக்கா? நான் வேணும்னு விழலம்மா, விழுந்தது வயிறெல்லாம் வலிக்குதுமா, அடிக்காதம்மா. இனி எது எகர மகரையா விழுந்தனா அப்படிதான் வலிக்கும். தண்ணி குடிக்கியா? உட்காரு. ஆள பாரு, வளர்ந்துருக்கு நல்லா. எம்டி சத்தியா, இப்படி திரும்ப. சுபினே, நீ போய் விளையாடுப்பா. எங்க அடிபட்டிருக்கு காமி? முட்டியில அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏக்கா, இந்த பிள்ளை எப்படி கூப்பிட்டுட்டு வா. ஏம்டி இல்ல பாரு. என்னத்த பாக்குறது? எங்க உளுந்து வாரிச்சு எப்படி உழுந்துச்சே தெரியலையே. ஐயோ இக்க, இங்க பாரு பிள்ளைய. இல்ல பெரிய மனுஷி ஆயிட்டப்ல. நீ பாவி என்ன வசந்தி சொல்றா? சத்யா என் கூட வா. நான் வரல எங்கேயும். ஆட்டி இது இப்ப போறியா இல்லையா? ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, கை உடல கால உடலையே. ஐயோ கடவுளே முருகா, என்ன இது எங்களுக்கு வந்து சோதனையா? சோதனைக்கு மேல சோதனையா இருக்கே. இப்படி நாள என் பிள்ளைங்க அந்த வீட்டுல கடந்துச்சு, அங்கெல்லாம் நடக்காத நல்லது இந்த வீட்டுக்கு வந்தா. அக்கா நெசமாதே பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டா. இருக்கா எல்லா கட்டத்திலயும் ஒரு நல்லது நடக்குது பாரு. கடவுளை கஷ்டத்தை கொடுத்துறான்னு நினைக்க கூடாது, அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகதான். நீ போய் குளிக்க வைக்க. என்ன வசந்தி, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் முடிச்சுட்டு கிடக்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எதுக்கு நீ இப்ப முடிக்கிற தெவிக்கிற? எப்படி பெரியவ அப்படியே இருக்கா, சின்னவ முன்னாடி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஊருக்காரங்க கேட்டா என்ன மட்டும் என்ன ஆகுறது? இதுக்காக என்னக்கா செய்ய முடியும்? முந்திரிக்கட்ட மாதிரி எல்லாத்தையும் முந்திக்கிறது. இந்த அவளுக்கு ஒண்ணு வைக்காத ஒண்டியே திங்கிறது இவ மட்டும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்படி அடிச்சா கொண்டாடலாம் போல தோணுது. சந்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். மூத்தவருக்கு போது இளையவ பெரிய மனுஷி ஆயிட்டானா, அவளை பார்த்து 4 பேர் எதுவும் ஏளனமா சொல்லுவாங்கட்டி. ஏற்கனவே அவ அடுத்த களி மாதிரி இருக்கிறதாலதான் அவ இன்னும் வளராம கிடக்கானு எல்லாரும் பேசுறாங்க. நம்பி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதட்டி வசந்தி. என்னக்கா நீ அதனால அப்படியே மறைச்சு வைக்க போறியா? அதெல்லாம் காலகாலத்துல அவளும் பெரிய மனுஷி ஆயிடுவா. வசந்தி இப்பதாண்டி 7வது படிக்கிறா, அதுக்குள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாட்டி. ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. இப்ப இருக்கிற பிள்ளைவதான் அந்த பிராய்லர் கோழி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்ட கருமத்தெல்லாம் தின்னுபிட்டு சின்ன வயசுலயே பெரிய மனுஷி ஆயிடுதோல. எல்லாம் 3வது 4வது படிக்கிறதுலயே பெரிய மனுஷி ஆயிடுதுவ. என்ன பண்ண? சரி இருக்கட்டும், பிள்ளைய கூப்பிட்டு உள்ள உட்கார வை. மாமா வந்தாருன்னா சொல்லு, முக்கியமா உங்க பாட்டி வீட்டுக்கு சொல்லி விடு. யாருக்கிட்டுமே சொல்ல வேண்டாங்கிற, நீ பாட்டி வீட்டுக்கு சரி சொல்ல. இவ்வளவு அப்படியே பா. யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். வீட்டுக்குள்ளாரியே வச்சு தண்ணி ஊத்தி விட்டுக்கலாம். என்னமோ உன் இஷ்டம் போ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி உள்ள போ. உள்ள பெரிய மனுஷி ஆனது கூட சந்தோஷப்பட்டுக்க முடியாம இருக்கிறனே. ஐயோ அந்த பெரிய பிள்ளை என்ன நினைப்பான்னு தெரியலையே. இந்த கல்யாணமும் இவதான் முன்னாடி பண்ணிக்கோப்பல இருக்கு. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கா பாரு. என்ன செய்ய? எதுக்கு என்னைய திட்டுற? அவளுக்கு இப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. எவரில்லாத வயசுல பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளை பிடிச்சி வைக்கிறீங்க. பாவ காப்புல வயிற்று வழியில கிடக்கா வேற. கூப்பிட்டு உட்கார வைக்கா. ஏற்கனவே நிக்க நாடில்லாத எலும்புதோளும் கிடக்குது, இப்ப பெரிய மனுஷியா வேற ஆயிடுச்சு. எதுவும் நல்லதா செஞ்சு போடு. ஆமா நல்ல ஒண்டியா விட்டுட்டு தின்னுதா முதல்ல முந்திக்கிட்டு வந்து நிக்குது. இன்னும் இதுக்கு செஞ்சு வர போடுறாங்க. குளிச்சுட்டு துணியை மாத்து போ. ஓ காப்பிலே குளிப்பாட்டி விடு. உம்மா இரு வசந்தி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத முடிக்கிறேன். ஒருத்தி இருக்கா, அவளை நினைச்சு பாத்தியா? என்ன இது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். நாம நினைக்கிற நேரத்துல நம்மளால ஆக முடியுமா? அது இயற்கை நடக்கிறது. அதுக்கு போய் அவளை ஏன் திட்டுற? அவளுக்கு இவளுக்கும் ஒரு வருஷம் தானே முன்ன பின்ன. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ பெரிய மனுஷி ஆயிடுவா. குடும்பத்துல யாரும் இப்படி இருக்கலாம், அதனால இவ முன்னாடி வந்திருப்பா. அவ பொறுமையாவே வரட்டுமா. 2 பிள்ளையும் ஒரே நேரத்துல பெரிய மனுஷி ஆயிட்டா உனக்கு தானே சிரமம். ஆமா எனக்கு தான் சிரமம். மூத்தபிள்ள இருக்கையில இளைய பிள்ளைக்கு நல்ல சடங்குல செய்யற பாரு. என்னத்த பண்ண எல்லாம் நான் வாங்கி வந்த வரேன். அப்படி ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் நிம்மதி கிடையாது. அங்கிருந்து இங்க வந்தா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்க சுத்தமா என் நிம்மதியா போச்சு. இவ சேட்டை தாங்க முடியலமா. ஆம்பளை கணக்கா தானே போய் குதிச்சுக்கிட்டு கிடந்தா. சும்மா இருக்கா இதாவது சொல்லிக்கிட்டே கிடக்க. போய் வேலையை வர் போ. நான் பாத்துக்கிறேன், நீ இப்போ வெளியில எதுவும் வேலை இருந்தா பாரு. ஐயோ கடவுளே, பெரியவ இருக்காளே அப்படியே நான் என்னத்த செய்வனே. ஏய் இன்னும் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்காம ஒப்பாரி வச்சிட்டு இருக்கியா? ஒப்பாரி வைக்கிறேன் இல்ல உழைச்சு போற. உனக்கு என்ன பிரச்சனை? போய் வேலையை பாரியா. அப்படி ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் அத்தனையும் இருக்கு. அப்புறம் இங்க பார், கோழி ஆடு காடை கவுதாரி அப்புறம் என்ன நண்டு மீன் எல்லாம் இருக்கு. வெளில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நல்லா சமைச்சு வச்சிருக்கணும், புரியுதா? ஆளுக்கு ஏன் தம்பி இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு சாப்பிடணும்னு தோணுதே நான் வாங்குறேன். என்ன வாங்கி கொடுத்தாலும் குறை சொல்றீங்க, வாங்கி கொடுக்கலனாலும் குறை சொல்றீங்க. ஆக்குனா யாரும் சாப்பிட மாட்டீங்களா என்ன? எடுபட்ட பையல ₹1 கையில காசுல அளவோட வாங்கிட்டு வந்தா என்ன? ஒரே முட்டை தின்னு தித்துட்டே நாளைக்கு நான் சாவா போறேன். மத்த நாளைக்கு என்ன பண்ணுவேன்? காசு வச்சிருக்க வேண்டியதானே. எப்ப எதை வாங்கணும் எதை செய்யணும் எதை சாப்பிடணும்னு எனக்கு தெரிய முடியும். என்ன வாங்கினது மறந்துருச்சா? மறுபடியும் கொடுக்கணுமா? போனா வந்து உன்னை விட பாத்துக்க. கையை நீட்டிட்டேன்றதுக்காக நீ என்ன பெரிய டுபுக்கா? இத்த உங்க மொபைலுக்கு நேரம் சரியில்லை.
ஓனம் அவ தலையில உழுந்துடுச்சு, அவளை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வாய் குழப்பெடுத்து கழுத கம்முனு இரு. வாங்கிட்டு வந்து கொடுக்கறத ஆக்கி தின்னுபிட்டு கிடக்கிறத விட்டுப்புட்டு என்ன குழந்தை மதி குழந்தை யா குட்டி வள்ளிய காணுமே, எங்க முட்டி காலையில நான் கட்டி வச்சுட்டு போனேன், யாரும் மேய்ச்சலுக்கு அவுத்து விட்டீங்களா? ஆன்ச வள்ளிலாம் இனி வராது. என்னதே வள்ளி இனி வராதா? ஏன் தம்பி எங்க ஆட்ட காணுமே, எங்கப்பா எங்கேயும் போச்சுங்களா? பாத்தீங்களா? உங்களுக்காக தான் சிக்கன் மட்டன் காடை கவுதாரி மீன் நண்டு இறாலு எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல இனிமே தெம்பா தூங்குங்க. நீ ஆடு பாக்குறது மாடு பாக்குறதுல வேண்டாம், ஆக்குறத சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்தா போதும். எப்பா வள்ளி எங்கப்பா அதை சொல்லு. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும்ல, அதான் வள்ளியை வித்துட்டேன். பாவி சண்டாளா, வீட்ல ஆசை அவனத ஆட்ட வித்துப்புட்டு அரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்கானே. அப்பல என்ன என்ன என்னப்பா என்னங்கறீங்க? சும்மா எதுக்கு அது கட்டுதறில கட்டி கிடக்க? எதுவும் செலவுக்கு ரூபா இல்லைன்னா அப்புறம் என்ன ஆடு மாடுனா விற்கதான் செய்வாங்க. அது நம்ம வீட்டுல ஒரு ஆளு. ஏப்பா என்னப்பா இது, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதான் செலவுக்கு ரூபா வேணும்னு கேட்டல, அப்பவே கொடுத்துருக்கணும். என்ன உங்க மவ சொல்ற மாதிரி என்னை கடை வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? கடை வாங்கணும்னா எனக்கு அவசியம் இல்ல. பேசாம எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குற வழியை பாருங்க. அப்பல அவி சண்டாளா இன்னும் என்னென்ன செய்ய போறேன்னு தெரியலையே கடவுளே. இன்னும் என்னென்ன செய்வா? நான் கட்டி இருக்கிற கோவணத்தை கூட அவுத்துக்கிட்ட என்னை சும்மா உட்கார வைப்பேன். அதான் நடக்க போகுது. நடு தெருவுல பிச்சை எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்படித்தான் உங்களை விட போறேன் பாருங்க. ஆட்டை வித்துட்டு தானே எடுத்துட்டு வந்திருக்கான், நல்லா ஆக்கி சாப்பிட்டுட்டு தெம்ப ஏத்துங்க. சரியா எதுவும் செலவுக்கு இல்லன்னு வித்திருப்பாரு, விடு பாத்துக்கலாம் விடு.